எல்லாரும் வணக்கம். நான் ஜெயின் மேண்டிஸ் குங்ஃபூ இந்தியாவோட மாஸ்டர் பேச்சு முத்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பேசிக் நுன்சாக் மூவ்ஸ் பார்ட் 5. இன்னைக்கு நம்ம பேசிக் நுன்சாக் மூவ்ஸ்ல இருந்து சில மூவ்ஸ்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்றத ஒன் பை ஒன்றா பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது 9th மூவ்ஸ். அதை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி அதை ஒரு தடவை பார்த்துடலாம். குட். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா கவனிங்க. இதை நம்மளுடைய ரைட் ஹேண்டில் தான் நுன்சாக் இருக்குது. சேம் லெஃப்ட் ஹேண்டை நம்ம அப் பண்ணி சேம் ரைட் ஹேண்டை கொண்டு வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற இடுப்பில் அடித்து சேம் கேட்ச் பண்ணோம். பாருங்கள், அவ்வளோதான். அப்படியே கொண்டு வந்து நம்ம கேட்ச் பண்ணுறோம். புரிதுங்களா உங்களுக்கு? நல்லா இன்னொரு தடவையும் இதை பார்க்கலாம். நல்லா கவனிங்க. அதாவது ரைட் சைடில் இருக்கிற நுன்சாக்கை லெஃப்ட் சைடு கொண்டு போய் நம்ம ஹிப்பில் அடிக்கிறோம். சேம் கொண்டு வந்து அப்படியே கேட்ச் பண்ணுறோம். புரியுதுங்களா? அதை நல்லா பிடிச்சிக்கணும் அந்த கையில். ஓகே, இப்போது நம்ம இதை ஒரு வேறு டைரக்ஷனையும் பார்க்கலாம். நல்லா கவனிங்க. சேம் கையை நீட்டுங்க. சேம் அதை கொண்டு வந்து அங்கே அடித்து சேம் அப்படியே வந்து பிடிக்கிறீங்க. பிடிக்கும்போது நல்லா கவனிங்க. சரியா? அந்த பிடிக்கிற கை தான் இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், அதாவது ரைட் ஹேண்டில் நம்ம நுன்சாக் எடுத்துகிட்டு போய் அடித்து லெஃப்ட்டில் பிடிக்கணும். பார்த்தீங்களா? அங்கேருந்து நம்ம அப்படியே ரைட் சைடு இருக்க இடுப்புக்கு கொண்டு போகணும். பாருங்கள், அவ்வளவுதான். அங்கே கொண்டு போயிட்டோம். சரி, இன்னொரு தடவை பாருங்கள். அதாவது ரைட் ஹேண்டில் நம்ம நுன்சாக் ஃபஸ்ட்டு இருக்குது. அங்கேருந்து நம்ம லெஃப்ட் சைடு லெஃப்டில் இருக்க இடுப்பில் அடிச்சுட்டு பாருங்கள் அப்படியே கேட்ச் பண்ணுறோம். அங்கேருந்து அப்படியே ரைட் சைடு கொண்டு போகிறோம். இப்போ லெஃப்ட் ஹேண்டில் இருக்க கை நுன்சாக் வந்து லெஃப்ட் ஹேண்டில் இருக்குது. புரிஞ்சுங்களா? இப்போது நம்ம இங்கேருந்து எப்படி ஆப்போசிட் சைட் கொண்டு போனோம்ல, ரைட் சைட் கொண்டு போனோம்ல, இப்போ அதை அப்படியே லெஃப்ட் சைடில் எப்படி கொண்டு போகிறதுன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், இங்கே அடிச்சிட்டோம். சேம் இதை அப்படியே பிடிச்சி ரைட்டில் கொண்டு போய் இப்போ லெஃப்ட் ஹேண்டை நல்லா கவனிங்க. ரைட் ஹேண்டை நல்லா கவனிங்க. பாருங்கள், அங்கேருந்து அப்படியே நான் கொண்டு போய் அந்த கை முன்னாடி நீட்டி அவ்வளவுதான். இப்போ பார்த்தீங்களா? எந்த கையை பிடிக்கிறோமோ அந்த கை மேலே வருது. அதனால் நான் வச்சுக்கோங்க, எந்த கையை பிடிக்கிறோமோ அந்த கை பாருங்கள் மேலே வருது. பாருங்கள், அப்போ தான் நம்ம ஆப்போசிட் சைட் கொண்டு போக முடியும். ஓகே, புரிஞ்சிச்சா? நான் இப்போ வந்து கவுண்ட் தரேன். கவுண்டை ஃபாலோ பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. குட். அவ்வளோதான். புரிஞ்சுதுங்களா? இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது 10வது, அதாவது 10th. இதை வந்து நீங்கள் ஒரு தடவை பார்த்துடலாம். குட். அவ்வளோதான். ஓகே, இதை எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதாவது பின்னாடி இப்போ ரைட்டில் தான் நுன்சாக் இருக்குல்ல, அதை வந்து நம்ம பாருங்கள் லெஃப்ட்டில் பிடிக்கிறோம். சேம் இந்த நுன்சாக்கை நம்ம ரைட்டில் இருந்து லெஃப்ட்டில் பிடிக்க போகிறோம். ஆனால் பின்னாடி, சரிங்களா, பின் சைடாக வந்து நம்ம அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து பாருங்கள் அப்படி கேட்ச் பண்ணிடுங்க. அவ்வளோதான். சரிங்களா? இப்போ நல்லா கவனிங்க. இப்போ நம்ம அங்கே கேட்ச் பண்ணுறோம். கேட்ச் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஹெட்டில் ஒரு ரொட்டேட் பண்ணி ரைட் சைடு இருக்கிற இடுப்பில் நம்ம அடிக்கிறோம். புரிஞ்சுதுங்களா? அதாவது நல்லா கவனிங்க. இதோடைய பாருங்கள், இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறோமா, லெஃப்ட்டில் பிடிச்சோம். இப்போ லெஃப்ட்டில் வந்து அப்படியே ஹெட் ரொட்டேட் பண்ணி ரைட் சைடில் அடிக்கிறோம். புரியுதுங்களா? சிம்பிள் தான் இதுவும். சரி, இப்போ நல்லா கவனிங்க. அதாவது கை பாருங்கள், லெஃப்ட் ஹேண்டு பாருங்கள், எடுத்துகிட்டு வந்து ரைட்டில் அடித்து இப்போது திருப்பியும் ரைட்டில் பிடிக்கணும். ரைட் ஹேண்ட்லேயே பிடிச்சிடணும். அப்போ தான் நம்ம ஆப்போசிட் சைடு கொண்டு போக முடியும். புரியுதுங்களா? பாருங்கள், இப்போ நம்ம லெஃப்ட்டில் பிடிச்சோமா, இப்போ லெஃப்ட்லேருந்து ஹெட் ரொட்டேட் கொண்டு போகிறோம். கொண்டு போய் ஹிப்பில் அடித்த உடனே திருப்பியும் ரைட் ஹேண்டில் பிடிச்சிடணும். அப்போ தான் நம்ம அதுலேயும் நம்ம பண்ண முடியும். பாருங்கள், இப்போது ரைட் ஹேண்ட் மூலமாக ஹெட் ரொட்டேட் எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு போயிட்டு சேம் லெஃப்ட்டில் அடித்து திருப்பி பின்னாடி போய் நீங்கள் பிடிச்சிடணும். அவ்வளோதான். இதுதான் 10th. ஓகே, இப்போ நான் கவுண்ட் தரேன். என் கவுண்டை அப்படியே ஃபாலோ பண்ணி வாங்க. ரெடி? 1 2 3 4 5 6 7 8 9 10. அவ்வளோதான். ஓகே, புரிஞ்சுச்சா? ஃபஸ்ட் நம்ம பார்த்தது
9th, இது வந்து 10th. ஓகே, இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி நீங்கள் நல்லா கவனிக்கணும். அதாவது நீங்கள் இதை 1 by 1 நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான மூவ்ஸ் தான், சரிங்களா? நம்ம ஃப்யூச்சரில் வந்து நல்லா கஷ்டமான மூவ்ஸ்லாம் போடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சிம்பிளான மூவ்ஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா 10 மூவ்ஸ் பார்த்துருக்கோம். அந்த 10 மூவ்ஸையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதை வச்சு நம்ம பல மூவ்ஸ் செய்யலாம், சரிங்களா? நல்லா நான் வச்சுக்கோங்க. இதில் நம்ம வந்து இந்த மூவ்ஸும் சொல்லலாம், ரொட்டேஷன் கூட சொல்லிக்கலாம். பட் ஆனால் இதை வச்சுட்டு நீங்கள் பலவிதமான ரொட்டேஷனை நீங்கள் பண்ண முடியும், சரிங்களா? ஆனால் இதுக்கு இந்த பேஸ் ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்த மூவ்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி.